அஃபேர்ன்றது நிறையன்றது இல்லை. இன்றைக்கி 99% அஃபேரில் தான் ஓடிட்டு இன்றைக்கி. அதுவும் இந்த லவர்ஸுங்கெல்லாம் வந்து இந்த 11 டுகெதர் சொல்லி அது ஒரு பொருளை கல்வி விட்டு அதையும் லைஃப் வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. ரீசன் வந்து அந்த பொண்ணும் சரி பையனும் சரி மனசு கொடுக்கல, உடம்பு கொடுத்துருக்குறாங்க. பாதிப்பு அதனால தான் அவங்களுக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, என் மனைவி விட்டுட்டு புண்ணொருத்தர் கூட போயிட்டாங்க, அவங்கள வர வச்சு கொடுக்கணும். நிறைய பேர் இந்த மாலைகள் கீழைகள்லாம் போட்டுக்கிட்டு மக்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரியே ஒரு பாருங்க. இந்த மாரி தான் நான் செஞ்சு கொடுக்குறது. சுடுகாட்டில் புதைக்கிறது, இந்த லெமன் வந்து சில வாசப்படியில் வந்து நசுக்கி போடணும், இந்த சர்க்கரை வந்து அவங்க மனைவிக்கு கொடுக்கணும். இப்போ கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய இருப்பாங்க. அது இல்லாம வேற ஒருத்தரோட கணவனோ இல்ல வேற ஒருத்தரோட மனைவி மேலேயோ ஆசைப்பட்டு உங்ககிட்ட வந்து அவங்கள வசியம் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. இல்லை சார், எனக்கு முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வர வச்சு விடுவேன். நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறது. நான் உட்காந்து ரெடி பண்ணி ஏவி விட்டேன்னா அதோடைய வேலைகள் கரெக்டாக செய்யும். நாள் டைம் நட்சத்திரம் அதோடைய நிலைமைகள் என்ன ஸ்டேஜ். சார், இப்போ அவங்க வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மந்திரிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது இல்லாம இந்த மருந்து கொடுக்குறேன், வசியம் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதுவும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு பண்ணுவீங்களா? பண்ணலாம் மேடம். அதாவது நம்ம கொடுக்குற மருந்து வந்து தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ நான் செஞ்சு கொடுக்குறது இப்போ இதுமாரி சர்க்கரையில் கூட நான் மந்திரிச்சு தரேன். இதுவும் ஒரு வசியம் தான். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பொதுவாக இந்த காலத்தில் இந்த அஃபேர்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. கணவன் வந்து மனைவிக்கு தெரியாம இன்னொருத்தவங்க கூட உறவுல இருக்காங்க, மனைவி கணவனுக்கு தெரியாம வேற ஒருத்தவங்க கூட உறவுல இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்தா தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வராங்களே இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஃபேர்ன்றது நிறையன்றது இல்லை. இன்றைக்கி 99% அஃபேரில் தான் ஓடிட்டு இருக்குது இன்றைக்கி. அதுவும் இந்த லவர்ஸுங்கெல்லாம் வந்து இந்த 11 டுகெதர் சொல்லி அது ஒரு பொருளை கல்வி விட்டு அதையும் லைஃப் வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வராங்க, வந்து கல்யாணம் ஆகி எனக்கு வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு சார், எனக்கு வந்து என் மனைவி வந்து பேச்சே சரியில்லை, ஒரு மாதிரியாக நடவடிக்கையாக இருக்குது, நான் அதை பேக் பண்ணி பார்த்தா அவங்க வேறு ஏதோ ஒரு அஃபேரில் இருக்காங்க, எனக்கு என் மனைவியை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, என் மனைவி விட்டுட்டு புண்ணொருத்தர் கூட போயிட்டாங்க, அவங்கள வர வச்சு கொடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணி எனக்கு வருவீங்க ஐயா, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, எனக்கு என் மனைவி போயிடுச்சு, கேட்டால் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வர வைக்க சொல்லி எனக்கு வருது. லேடிஸும் வராங்க, ஜென்ஸும் வராங்க. லேடிஸுக்கு இருக்குது, ஜென்ஸும் பண்ணுறாங்க. ஏதோ சரி சமமாகவே இருக்குது. இப்போ வந்து இந்த லவர்ஸுக்கு பிரச்சனை நிறைய எடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் இந்த மாதிரி 3 வருஷம் லவ் பண்ணேன், 5 வருஷம் லவ் பண்ணேன், நல்லா ஒன்றுமா இருப்போம், காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு மெசேஜ் வந்துடும், எந்திரிச்சியா, காஃபி சாப்பிட்டியா, அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தவன் இன்றைக்கி என்னை பார்த்தாலே வெறுக்கிறா, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுரு, எனக்கு நீ வேலையை பார்த்துக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்றாங்க. இது என்னான்னு தெரில சார். இன்னொரு பையன் கூட அஃபேரில் இருக்கான். அந்தமாரி கேஸ்லாம் நிறைய வருது. என்கிட்ட வந்து பணமும் நல்லா வாங்கிக்கிறாங்க, பண ரீதியாகவோ உடம்பு ரீதியாகவோ மன ரீதியாக எல்லாமே என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்க, எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி கேஸ்லாம் நிறைய வருது. கணவன் மனைவி வராங்க சரி, ஆனால் காதலர்களும் வராங்க, அதுவும் காலேஜ் படிக்கிறவங்களாம் வராங்கன்னு சொல்கிறீங்களே. ரீசன் வந்து அந்த பொண்ணும் சரி பையனும் சரி மனசு கொடுக்கல, உடம்பு கொடுத்துருக்குறாங்க. பாதிப்பு அதனால தான் அவங்களுக்கு. மனசு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வலி வேறு, இவங்க வந்து உடம்பு கொடுத்துட்றாங்களா, அந்த உடைய இதுவே வேறு. நான் வந்து இவனை நம்பி தான் எல்லாமே இறங்கினேன், எங்கள் அப்பா ஒத்துக்கலை, நான் இருந்தாலும் இவனை நம்பி தான் நான் வந்தேன், என்னை அதுமாரி ஆக்கிட்டு விட்டு போயிட்டான், இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, ஃபோன் எடுக்க மாட்டேன்னா, பிளாக்கில் போட்டான், ஃபோன் போட்டால் நம்ம வேறு நம்பரில் போட்டால் என்கிட்ட பேசாத, எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, ஜாதி பிரச்சனை, வயசு பிரச்சனை. இப்போல்லாம் வயசு இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு பெரிய பிரச்சனையாகிறாங்க. காதலுக்கு ஏது கண், எதுக்கு வயசு அப்படின்றது பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஒரே நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன்னா வந்து பையனுக்கு வயசு வந்து 18, ஒரு 20-25 வயசு இருக்குன்னா பொண்ணுக்கு 27 வயசு இருக்குது. அப்போ அந்த பையன் வீட்டில் போய்ட்டு எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைனா எப்படி வைப்பாங்க? இவனுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய ஏஜ் என்ன? பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கும், அவன் கையில் குழந்தை இருக்கும், அதை தெரியாமல் இந்த பையன் அறியாத பையன் லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, அந்த பொண்ணு வந்து கேட்டால் அது யார் தப்பு? இது பொண்ணுடைய தப்பு தானே. நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன், ஏம்மா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிருக்கு, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் இன்னொருத்தர் லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கல்யாணம் ஆனவனை பார்த்தா பண்ணியிருக்கணும். அறியாத பையனை பார்த்துட்டு எனக்கு அவன் வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி? அது அந்த மாதிரி பெண்களும் வந்திருக்காங்களா சார்? நூற்றுக்கணக்கான கேஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான கேஸ் இருக்குது என்கிட்ட. நிறைய பேர் வராங்க அதுமாரி பிரிஞ்சு போனவங்களெல்லாம் முடிஞ்சாலும் என்னால் முடிஞ்சாலும் கண்டிப்பாக எல்லா உபயோகத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் பண்ணி தரேன்.
எல்லாருக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். பிரிஞ்சு போனவங்களை வர வச்சுருக்கிறேன். அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எனக்கு அவங்களுக்கு தேவையானது அவங்க ஃபோட்டோ, அவங்க பேர், அவங்க அம்மா பேர் இருந்தால் போதும். எந்த மூலையில் இருந்தாலும் வர வச்சுக்கலாம். இப்போ பொதுவா நாங்க இந்த மாதிரி மாந்திரீகம் பண்றவங்கலாம் போய் பார்த்துருக்கோம். அவங்க வந்து எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாங்க. நெறைய இந்த ஐட்டம் மண்ட ஓடு அது இதுன்ற மாதிரிலாம் நெறைய வச்சிருப்பாங்க. நீங்க எதுவுமே வச்சில்லையே. எப்படி நீங்க மந்திரம் பண்றீங்க? இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா, ஒரு நிறைய பேர் இந்த மாலைகள் கீலைகள்லாம் போட்டுக்கிட்டு மக்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரியே ஒரு கிரெடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னாக்கா, நல்லா படித்தவன் வந்து டிகிரி வாங்கி வச்சுருப்பான். அவன் ஜேபில் ஒரு பேனா கூட இருக்காது. ஆனால் படிக்காதவன் பார்த்துருக்கீங்களா, பேனாலாம் பயங்கரமாக வச்சுருப்பான். ஏன்னா அவனுக்கு படிக்க தெரியாது. அதனால் அவன் பேனா பந்தா வாங்கி வச்சிருப்பான். படித்தவனுக்கு தேவையில்லை, எங்கே போனாலும் அவனுக்கு வந்து தொழில் தான் அது. இந்த எலும்பு குண்டு அதெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டியிருக்கும். இது வந்து கன்சல்டேஷன் ஆஃபீஸ். வர்றவங்களுக்கும் உட்கார வச்சு என்ன பேசணுமோ பண்ணிவிட்டு, எதையாவது செய்வனை உங்களை இறக்குன மாதிரி எதனா பண்ணுறது தான் நாங்கள் அதுக்குன்னு தனியாக குறிப்பிடுவோம். தனியாக தர்காவில் அங்கே போய் உட்கார வச்சு அவனுக்கு பெரிய வேலையெல்லாம் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் நான் இங்கேயே உட்கார வச்சு பண்ணிடுவேன். அதுக்கு வந்து நமக்கு இதெல்லாம் தேவை. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து தமிழுடைய கலாச்சாரத்தில் நான் எதுவும் பண்ணலை. இன்றைக்கி வந்து முழுசாக என்னுடைய குரானில் வச்சு தான் நான் செய்கிறது. முஸ்லீம் மாந்திரிகம் முன்னாலே நம்முடைய குரானுடைய ஆயத்தை வச்சு தான் செய்கிறது. அதிலெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் வராது. இதை பாருங்கள், இப்போ கூட இது வரைக்கும் பாருங்கள், இதுவும் வந்து கனவு மணி பிரிஞ்சு போனவங்க தான் 2 பேருக்கு. இதை வந்து சுடுகாட்டில் புதைக்கணும் பாருங்கள். இந்த மாரி தான் நான் செஞ்சு கொடுக்குறது. சுடுகாட்டில் புதைக்கிறது. இந்த லெமன் வந்து சில வாசப்படியில் வந்து நசுக்கி போடணும். இந்த சர்க்கரை வந்து அவங்க மனைவிக்கு கொடுக்கணும். அவங்க மனசு மாறணும். இன்னொருத்தருடைய தொடர்பு இருந்தால் கூட அது கொஞ்சம் கட்டாயி கணவன் பேச்சு கூட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுதான் இப்போ செஞ்சு வச்சுருக்கு. அப்போ வருவாங்க, அவங்க அதை வாங்கிட்டு போவாங்க. இதை வாங்கிட்டு போய் இதை பண்ணால் உடனே சரியாயிடும்? உடனே சரியாகாது. 90 நாள் டைம் ஆகும். 90 நாள் டைம். ஏன்னா எது செஞ்சாலும் வந்து சும்மா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 7 நாளில் வர வச்சிடறேன், 48 நாளில் வர வச்சிடறேன். எந்த கோம்பனாலையும் வர வைக்க முடியாது. எது செஞ்சாலும் டைம் இருக்கணும். சும்மா காட்டியும் நமக்கு கேஸ் வேணும், நான் எடுத்து பண்ணிடுறேன், நான் பண்ணி செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்றதுக்காக அதெல்லாம் சும்மா பேச்சு. எது செஞ்சாலும் 90 நாள் டைம். 90 நாள் நான் கொடுக்குற பொருளுடைய வேல்வி, அதை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறதோ அல்லது எங்கன்னா புதைக்கிறதோ, அதை புதைச்சிலேருந்து 90 நாளுக்குள்ளனா ஒரு 10 நாள்லேயே நடக்கலாம், 20 நாள்லேயே நடக்கலாம், 1 மாதம் 2 மாதம் ஆகும். ஆக மொத்தம் 90 நாள் அவங்க எங்கே இருந்தாலும் மூலைக்கு வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து சேர்ந்துடுவாங்க. அதில் அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்டலாம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது சஜஷன் என்னென்னா, நடந்தாலும் சொல்லுங்கள், நடக்கலைனாலும் சொல்லுங்கன்றாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்துச்சுன்னா அமைதியாக இருந்துடுறாங்க. என்னப்பா இதுமாரி நீங்கள் இப்போ செஞ்சு கொடுத்துருக்கீங்க, என் பொண்ணு வந்துருச்சு, என் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நிறைய பேர் செய்கிறீங்களா, செய்யுங்க தாராளமா. நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நடக்கலைன்னா கூட சொல்லுங்கள், பாய் நடக்கலை, நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ ஃபர்தராக நான் மூவ் பண்ணி செஞ்சு தருவேன். நடந்தால் கூட சரி, ரைட், அப்போ நம்ம செஞ்சது கரெக்டாக தான் செஞ்சுருக்குறோம் அப்படின்ற மாரி எங்களுக்கு ஒரு மன திருப்தி. சொல்லவே மாட்டேங்கிறாங்க நம்ம மக்களுங்க. அவங்க காரியம் முடிஞ்சோன்னா போய் உக்காந்துக்கிறாங்க. 1 2வது வந்து நம்ம ஆளுங்கிட்ட வந்து ரொம்ப அவசரம். இன்றைக்கி வந்து பண்ணிட்டோன்னா ஒரு வாரத்தில் 4 நாளில் எல்லாமே முடிஞ்சிடணும் அப்படின்ட்டு பண்ணுறதுனால தான் நிறைய பேர் 3/4 பேர் ஏமாத்துறாங்க. 7 நாளில் நான் வரைச்சிறேன். இப்போ என்கிட்ட கேட்டாங்கன்னா ஃபோன்லேயே சொல்லிவிடுவேன், இல்லைம்மா என்னுடைய டைம் வந்து 90 நாள் ஆகும். இல்லை சார், எனக்கு முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வர வச்சு கொடுவேன். நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறது, நான் உட்காந்து ரெடி பண்ணி ஏவி விட்டேன்னா அதோடைய வேலைகள் கரெக்டாக செய்யும். நாள், டைமு, நட்சத்திரம், அதோடைய நிலைமைகள், என்ன ஸ்டேஜு, அவங்க மெயின் செட் என்ன, அதெல்லாம் பார்த்து தான் அதோடைய வேலைகள் அது கரெக்டாக செஞ்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க சேர்த்துருவாங்க. அந்த மெயின்ட்டு மாறினாலே போதும். அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேராக அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு வந்துடும், புருஷங்கிட்ட பொண்டாட்டி வந்துடும். அந்தமாரி ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேலைகள் நடந்துடும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து நேரம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆளுங்க நேரம் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் காசு வாங்கிக்கோங்க, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் வர வச்சு கொடுங்கன்னா, நான் சுத்தமாக முடியாதுன்னு. எதுக்கு முடியும்னு சொல்லி அவங்கள வர வச்சு நான் அவங்க 40 என்ன ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நான் அவங்கள பதில் சொல்லிக்கின்னு, என்னுடைய டைம் 90 நாள். 90 நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 90 நாளுக்குள்ளே உங்களை நான் செஞ்சு கொடுத்து ஆகலையா, இல்லை சார் நீங்கள் 90 நாள் சொல்லியிருக்கீங்க, நான் செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னீங்கன்னா, நான் 2வது கூட செஞ்சு தருவேன் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் நான் பேமெண்ட் நான் வாங்க மாட்டேன். ஒரு தடவை நான் வாங்குறது, 2வது கூட நான் எடுத்து உத்தரவு வாங்கி நான் 2வது கூட செஞ்சு தருவேன். ஆனால் 2வது செஞ்சு கொடுக்குற இது செகண்ட் டோஸில் வந்து எந்த மூலம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுறாங்க. இதுலையும் ஃபேரில் ஆந்தில் அதுக்குன்னு நான் வந்து செஞ்சது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு கிடையாது, கம்பல்சரி ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா ஒரு 10 பேர் செய்கிறேன்னா ஒரு 5 பேருக்கு ஓடும், 5 பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். இதுதான் இயற்கை. நான் செய்கிறது எல்லாமே ஆகணுன்ற மாதிரி எதுவுமே இல்லையே. ஏன்னா நம்ம மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன நினைக்கிறாரு அதுதானே. எப்படி சேர்த்து வைப்பீங்க சார்? இப்போ பிரிஞ்சு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டவங்க, இவங்க ஒரு மூலையில் இருப்பாங்க, அவங்க ஒரு மூலையில் இருப்பாங்க, இவங்க 2 பேரும் அதுக்கு உண்டான படிப்பு இருக்குமா, நம்மளுடைய குரானில் எழுத்துக்கள் இருக்குது. அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க துணியை வச்சு அவங்க ஒரு வேலையை செஞ்சு நம்ம அதை உடுத்தியை கொடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடைக்கிறோம். இது வந்து போய் சுடுகாட்டில் நம்ம புதைச்சிட்டோன்னா மண்ணுடைய வேலை அது, அதோடைய மூடிடுவோம். நாங்கள் இங்கே உட்காந்து படிப்போம். அதை முடித்த உடனே 21 நாள் படிப்பு, 11 நாள் படிப்பு,
48 நாள் படிப்பு இருக்குது. அந்த படிப்பை நம்ம படிக்க படிக்க அவங்களுடைய மைண்டு மாறும். சரி நம்ம ஏன்டா புருஷனை விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம போன இடம் சரியில்லையே, நம்ம புருஷன்கிட்டயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயின் செட் வரும். மெயின் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கால் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்புறம் வந்துடும். அவங்களே நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி. இப்போ கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய இருப்பாங்க. அது இல்லாம வேற ஒருத்தரோட கணவனோ இல்ல வேற ஒருத்தரோட மனைவி மேலேயோ ஆசைப்பட்டு உங்ககிட்ட வந்து அவங்கள வசியம் பண்ணி தர சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் வராங்க. ஆனால் அந்த மாரி பண்ணவும் முடியாது. ஆனால் அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து பிளாக் மேஜிக்கில் தான் பண்ண முடியும், ஒயிட் மேஜிக்கில் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து நல்லது தான் பண்ண போகிறோம், கெட்டது பண்ணுறது கிடையாது. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா கணவர் மனைவின்றது இறைவன் போட்டது முடியும். அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்திலையோ வந்து 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. அதை சேர்க்கறதுக்கு சாத்தியம் இருக்குது. இன்னொருத்தர் பொண்டாட்டியை வந்து சேர்க்கறதுக்கு சாத்தியம் கிடையாது. அதை நம்மளால முடியாது. ஆனா அதையும் பண்ணி கொடுக்குறேன்னு சில பேர் சொல்றாங்களே சார். பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று ஏவி விடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க. அதை அதனால தான் செஞ்சுருவாங்க. ஆனால் ஒன்று இல்லை, எனக்கு வந்து என் கணவரும் இருக்கார், எனக்கு அஃபேரில் இவங்களும் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க என்கிட்ட. என் கணவரும் இருக்கார் சார், என் கணவருடைய வருமானம் எனக்கு பத்தலை, என் பிள்ளைங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிறாங்க, என்னை பிடிச்ச ஒருத்தரை நான் ஏற்றுக்கிட்டேன், என்னை இத்தனை வருஷமாக அவர் யூஸ் பண்ணிட்டாங்க, என்னை இப்போ அவர் விட்டுட்டு போயிட்டு அவரை வர வைக்கணும்னா நான் வர வச்சு தருவேன். ஏன்னா அவரால் இந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களை வந்து அவன் யூஸ் பண்ணிட்டான், தவறாக யூஸ் பண்ணிட்டான், அதை அவங்கள சேர்க்க வைக்கிறது தப்பு கிடையாது. அதுக்குன்னு அவங்க மனைவி கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது. அவங்க வர வச்சு கொடுத்து அவங்க பார்த்துப்பாங்க. அதுதான் நம்ம இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு கணவர் இருக்கார்ல, அப்ப அவர் தானே பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. எல்லாம் ஒத்துப்பட்டு தானே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஒரு மனைவி கணவர் இருந்து தவறு செய்கிறானா அந்த கணவருக்கு தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சும் தெரியாமலே இருந்துட்டா அது அவங்களுடைய கௌரவம். தெரிஞ்சுட்டு சண்டை போட்டால் 2 பேர் பிரிஞ்சு தான் போவாங்கன்னு ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. என்னடா நம்மளால் இவ்வளோ தான் முடியும், நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டால் இப்போ நம்ம தான் போய் ரோட்டில் போய் உட்காரணும், எல்லாத்தையும் நம்ம தான் இழுத்து போட்டு செய்யணும், சரி விட நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடுற கூட இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்திருக்காங்க, நிறைய பேர் வராங்க. எல்லாமே வராங்க மேடம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே இங்கே வராங்க. கள்ளக்காதல், நல்ல காதல், நொல்ல காதல் எல்லாமே இங்கே வராங்க. எல்லாமே ரொம்ப பிரச்சனையே வராங்க. எது நம்மளால் முடியுமோ அது நான் முடியும்னு சொல்லுவேன், எது முடியாதுன்னு சொல்லிடுவேன். சரி, இப்போ அவங்க வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மந்திரிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது இல்லாம இந்த மருந்து கொடுக்குறேன், வசியம் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதுவும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு பண்ணுவீங்களா? பண்ணலாம் மேடம். அதாவது நம்ம கொடுக்குற மருந்து வந்து தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் செஞ்சு கொடுக்குறது இப்போ இதுமாரி சர்க்கரையில் கூட நான் மந்திரிச்சு தரேன், இதுவும் ஒரு வசியம் தான். கணவன் மனைவி கண்ட்ரோலில் இருக்கணும், மனைவி கணவன் கண்ட்ரோலில் இருக்கணும், இதுவும் ஒரு வசியம் தான். சர்க்கரை தான் இது, உங்களை பொறுத்தது இருக்குது. இது சர்க்கரை நீங்கள் கூட சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இல்லை ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளுடைய குரானில் இருக்கிற ஆயத்துக்கள் படித்து இதில் ஓதி வச்சுருப்போம். இது கூட வந்து இன்னும் 2 கிலோ சர்க்கரையை 1 கிலோ சர்க்கரையை வாங்கி மிக்ஸ் பண்ணி கணவருக்கு கொடுத்தானா அவன் மேலே பாசம் அதிகமாக இருக்கும். இது ஒரு வகை. இது வந்து இடு மருந்துன்னு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதை போட்டால் அந்த இடு மருந்து ஊதி எடுக்கிறது இந்தமாரி எல்லாம் இப்போ நிறைய யூடியூப்லலாம் ப்ரோக்ராம் போயிடுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து மருந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் போட்டால் நிறைய பேருக்கு வயிறு வலி, தலைவலி, சைடு எஃபெக்ட்டு, வயிற்றில் கட்டி வளருது, முடி வளருது, கேன்சர் கட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. மருந்து கொடுக்கறதுனால இவ்வளோ சைடு எஃபெக்ட்டும் வரும்? 100 to 100% இருக்குது. மருந்து கொடுத்து சைடு எஃபெக்ட் இல்லாத மனுஷனே கிடையாது. அது கொடுத்தவங்களுக்கு தெரியும், அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதை கொடுத்துட்டோன்னாவே அவங்களுக்கு வந்து எனி டைம் 2 பிரச்சனை இருக்கும். வயிறு வலி இருந்துக்கினே இருக்கும், தலை வலி இருந்துக்கினே இருக்கும். அதை வந்து அவங்க வயிற்றில் மருந்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதேமாரி வயிற்றில் மருந்து போட்டாங்கன்னா தாயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க டோட்டலாக மறந்துடுவாங்க. யார் போடுறாங்களோ அவங்க பக்கம் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஏன்னா வந்து சொல்கிறாங்க, ஐயா என் பொண்ணு நல்ல பொண்ணுங்க ஐயா, சின்ன பொண்ணு, என்னமோ மலைக்கு கிளி கூட்டு போயிட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க வச்சா அம்மா வேணுமா இவன் வேணுமானா எனக்கு அம்மாலாம் எனக்கு தெரியாது, இவன் தான் வேணும் சொல்லி போய்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு அந்த வசிய மருந்து மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அந்த பொண்ணுங்க தெரியாது, அதை வயிற்றில் போய் உக்காந்துக்கிச்சு குடலில் ஒட்டிக்கிச்சுன்னா அது எடுக்கணுன்னா திருப்பி நம்ம அதை மருந்து போட்டு எடுக்கணும்னா அது புண்ணாகி தான் வெளியே வரும். அந்த வயிற்றில் புண்ணெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை. அது நிறைய பேர் தெரியும். எதில் கலந்து இந்த மருந்தெல்லாம் கொடுப்பாங்க சார்? மருந்தில் ஒரு வகையெல்லாம் மருந்து இருக்குது. சிக்கன் மோஸ்ட்லி நம்ம வந்து கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்தமாரி நான்வெஜ்ஜில் தான் நிறைய பேர் கொடுப்பாங்க. அது ஏன்னா அதை வந்து ஸ்மெல்லு தெரியாது அந்தமாரி, ஏன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்வீட்டில் கொடுக்குறாங்க. அதாவது மைசூர் பாக்கு, அல்வா அதிலெல்லாம் ஒரு உருண்டை மாரி வச்சு உள்ளே தள்ளிட்டு கொடுத்துட்றாங்க. ஐஸ்கிரீமில் கொடுக்குறாங்க, சாக்லேட் ஐஸ்கிரீமில் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் பெட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா, ஐஸ்கிரீமில் மாத்திரை வச்சு கொடுப்பாங்க, அந்த மாரி வச்சு கொடுத்துட்றாங்க. அது வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நாள் பட அந்தமாரி வேலை செய்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க இவங்களுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து 2 விஷயம் இருக்குது.
நம்மள மாதிரி மாந்திரிகத்தில் ஆள் இருக்கிறவங்ககிட்ட சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அம்மா பேர் கொடுத்தீங்கன்னா போதும், நான் இங்கே பார்த்து சொல்லிடுவேன் உங்களுக்கு மருந்து போட்டிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒன்று அப்படி பண்ணலாம். இல்லை நாம்ளே வந்து ஒரு ரெடிமேடாகவே பண்ணுற மாதிரி இருந்தால் முருங்கைச்சாறு இருக்குது. முருங்கைச்சாறு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த உள்ளங்கையில் நல்லா முருங்கை சாறு தண்ணி போடாமல் நல்லா புழிஞ்சி நல்லா இடித்து புளிஞ்சி சாறு போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அந்த சாறு திருப்பி கொட்டினீங்கன்னா தண்ணியாக விழுந்துச்சுன்னா மருந்து இல்லைன்னு அர்த்தம். அது அப்படியே தயிராக மாறிடும் உள்ள. அது உள்ளங்கையில் தயிராக மாறிடும். மாறிச்சுனாவே அந்த மருந்து உள்ளே இருக்குன்னு அர்த்தம். நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க கஸ்டமருக்கு, நான் அதான் சொல்லிக் கொடுப்பேன். என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறான், என் பையன் இருக்கிறான், ஆனால் அவனுங்க கூப்பிட்டா வரமாட்டான். எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது இல்லைப்பா, அவன் ரொம்ப உஷாராக இருக்கிறான், நீ எதனா கலந்து கொடுத்துருவியோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தால் அப்போ அவனுக்கு அந்த மருந்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 100% நம்பி இருக்கலாம். நம்மக்கிட்ட ஆப்போசிட்டாக இருக்கிறான பெத்த தாய்கிட்டே நீ எதனா கலந்து கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி வந்து சண்டை போட்டான், அவனுக்கு வேறு யாரோ போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் மாறுறதுனால தான் பிள்ளைங்க இந்தமாரி எல்லாமே மாறிடுது. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி மாறிடுறாங்க. அந்தமாரி. வணக்கம். நன்றி சார்.